ஸோ சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ் பேசிக்காக வந்து ஒரு காஃபி பவுடர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. கிராக் ஆயிடுச்சு, எடுத்துறவா? நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும் கையில். இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் டிசைட் பண்ணிட்டு ஜாப் குவிட் பண்ணிட்டு ஸோ நான் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ உடனே ரோஸ்ட் பண்ணி உடனே பேக் பண்ணி உடனே உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் நம்ம சுமங்கலா காஃபி ஒர்க்ஸோட ஸ்பெஷாலிட்டி. டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், இப்போ நம்ம திண்டுக்கல்ல தான் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதாவது காஃபி ஒர்க்ஸ். காஃபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சாப்பிடாத ஆளே கிடையாது. ஸோ அந்த காஃபி பீன்லேருந்து எப்படி காஃபி பவுடராக மாறுதுன்ற ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். எஸ், சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ் அப்படி ஓனரே வந்துட்டார். வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள், சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ் பேசிக்காக வந்து ஒரு காஃபி பவுடர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ நம்ம வந்து கூர்க் அண்ட் இந்த இங்கே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த கொடைக்கானல் சைடு இருக்க ஹில்ஸ்லலாம் வந்து காஃபி பீன் சோர்ஸ் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ரோஸ்டிங், கிரைண்டிங், பிளெண்டிங் இதெல்லாம் பண்ணி பேக்கேஜஸ் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எத்தனை வருஷமாக ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் டிசைட் பண்ணிட்டு ஜாப் குவிட் பண்ணிட்டு ஸோ நான் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட ஓன் பிஸ்னஸ் தான், இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் தான் என்னோடய ஃபேமிலியில் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணேன். அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரி நல்லா போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நினச்சிருந்தா வந்து ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். காஃபி, ஒய் காஃபி? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசில் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் ஸ்டார்டிங் படிக்கிறப்போலாம் எங்கள் திண்டுக்கல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மவுண்டெயின்ஸில் வந்து பைக் ட்ரைவ் போயிட்டுருப்போம். ஓகே. ஸோ அப்போ வந்து நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி பீன், அது காஃபி பீனுன்னே அப்போ எனக்கு தெரியாது. ஸோ அந்த பீன்ஸ்லாம் வந்து கீழே ட்ரை பண்ணுவாங்க, பெரிய சட்டி வச்சு ரோஸ்ட் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே வந்து காஃபி பீன்ஸ்லாம் இருக்கா, காஃபிலாம் நம்ம ஊரில் வளருமா, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. அப்போலேருந்தே வந்து பேக் ஆஃப் த மைண்டில் இது ஒரு நம்ம ஊரில் க்ரோ ஆகிற ஒரு க்ராப்பை வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் நான் வந்து காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து குவிட் பண்ணிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்தப்போ காஃபி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட ரிசர்ச் பண்ணேன். ஸோ காஃபி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறையா இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி காஃபி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். ஸோ நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணேன். ஸோ அதில் பேசிக்காக எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து மதுரையில் வந்து சண்முகவேல் காஃபி ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு காஃபி கம்பெனி தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்பிரமணியன் ஒரு சார் இருக்கார். ஸோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 இயர்ஸ் கிட்ட அவங்க இந்த காஃபி பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னப்போ கொஞ்சம் கூட அவருக்கு வந்து இந்த சரி நம்ம பிஸ்னஸை வந்து எப்படி சொல்லித்தரது இவனுக்கு, அந்த மாதிரி இவனுக்கு ஏன் சொல்லித்தரணும்னு எதுவுமே யோசிக்காமல் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் லிட்ரலாக வந்து அந்த 6 மந்த்ஸ் ஃபேஸில் வந்து எனக்கு ஒரு காஃபி ஃபேக்ட்ரி எப்படி நடத்துறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி கொடுத்தாரு. இப்போ வரைக்குமே எனக்கு அவர் ஃபுல் சப்போர்ட்டு. இப்போவுமே ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு, ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் உடனே வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஸோ அவர் வந்து என்னோட மென்டார். ஸோ ஒரு பிஸ்னஸில் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரினா வந்து அவர் தான். சூப்பர். அண்ட் ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் டைமில் எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து ரொம்ப டல் ஆக்சுவலாக. ஸோ மிஷின்ஸை வாங்கி போட்டு ரோஸ்டிங்கே நடக்காது. ஓகே. எல்லா கடைக்கும் போயிட்டு ஒரு கடையிலையும் பிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
நிறையா ஷாப்ஸ்க்கு போவோம், ரிஜெக்ஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ எத்தனை வருஷம் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்ற கொஸ்டினுக்கு நம்மளால் சுத்தமாக ஆன்சரே பண்ண முடியாது. நான் அப்போ எது சொல்கிறேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போய் இனிஷியலாக வந்து ஒரு 100 ப்ராடக்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தோம். மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ. ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தோன்னா வந்து ஒரு 2 பாக்கெட் சேல் ஆகிருக்கும். ஸோ அதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து இந்த ரீட்டெயிலுக்காக தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் நாங்கள். அப்படின்றப்ப வந்து ரீட்டெயில் சுத்தமாக மூவ் ஆகலன்றப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து பேசிக்கான ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணோம். ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்போ எல்லா ஊருக்கும், அதாவது இந்தியா மார்ட்லேருந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்தியா மார்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து நிறையா லீட்ஸ் கிடச்சிது. ஸோ அது மூலமா இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறையா ஊரில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கொடைக்கானல்லாம் நிறையா ஹோல்சேல் நிறையா ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்கே ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறோம். ஊட்டியில் சப்ளை பண்ணுறோம். ஸோ அது போக நிறையா இடத்துலேருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வருது. ஸோ இதை பேசிக்காக பண்ணி ஸோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வந்து நம்ம வந்து ஹோல்சேலை ஸ்டாண்டர்ட் அப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இப்போ தான் ஒரு ரீசெண்டான டைம்ஸில் வந்து மறுபடியும் ஸ்லோவாக ரீட்டெயிலை வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஐடியா வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மேபி நாங்கள் வந்து வெறும் ரீட்டெயில் மட்டும் பண்ணணும்னா இந்நேரத்துக்கு ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. கரெக்டான டைமில் வந்து ஹோல்சேலை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு, ஏன்னா இப்போ பேசிக்காக ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு வந்து ஒரு 10 ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் வரும்போது வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் போவீங்க, ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கும், அதுக்கான காஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஹோல்சேலில் வந்து அப்படி கிடையாது. மொத்தமாக பல்காக ஒரு 20 கிலோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான மொத்த பேமெண்ட்டும் வரும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால தான் நாங்கள் வந்து பேசிக்காக வந்து ஹோல்சேலை வந்து ஸ்ட்ராங் பண்ணது. இப்போ வந்து ரீட்டெயிலை திருப்பியும் அகைன் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பேசிக்காக வந்து எங்களுக்கு ஹோல்சேல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதில் ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் ரீட்டெயிலை கான்சென்ட்ரேட் பண்ணால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்காது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சூப்பர் மார்க்கெட், ஸ்டோர்ஸு, அடிஷ்னலாக இப்போ கரண்ட்டில் வந்து மீஷோவில் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக தான் ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 30 ஆர்டர்ஸ் 40 ஆர்டர்ஸ் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட பிராண்ட் பற்றி சொல்லுங்கள். என்ன பிராண்டு, நம்ம ப்ராடக்ட் பேர் பற்றி சொல்லுங்கள். கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 2 செக்மெண்ட்டாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு சுமங்கலா காஃபி ஒர்க்ஸு. அது பேசிக்கானது. ஹோல்சேல் எல்லாம் பண்ணுறது வந்து நம்ம வந்து சுமங்கலா காஃபி ஒர்க்ஸை தான் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம்னா ப்ரௌன் பிளெண்ட்ஸ்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னோட இனிஷியேட்டிவில் ஆரம்பித்த ஒரு பிராண்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து டீ பவுடர், காஃபி பவுடரில் ஃபில்டர், இன்ஸ்டன்ட், அது போக கெஃபே ஷாப்ஸ்க்கான அந்த ரோஸ்டட் காஃபி பீன்ஸ் பண்ணுறோம். ஓகே, இத்தனை வெரைட்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்களே, காஃபின்னு ப்ரூ காஃபி, நரசஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை தாண்டி ப்ரௌன் பிளெண்ட்ஸ் எங்கே வந்து யூனிக்காக இருக்காங்க? ஸோ நம்ம வந்து ஹோல்சேலில் நம்ம யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மற்ற பிராண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 kg காஃபி வந்து உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அது மோஸ்ட் அதை மேக் பண்ணுறதுக்கான டைமும் ஆகிருக்கும். ஸோ உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான ஒரு லேட் இருக்குல்ல. ஃபில்டர் காஃபியோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கனாலே அது ஒரு 20 to 30 days வரைக்கும் தான் அந்த எஃபெக்டிவான அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு போச்சுன்னா அந்த உள்ளே இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த காஃபியோட ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ நம்ம யூனிக்காக ஹோல்சேலில் நம்ம பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 daysக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் கையில். ஓகே. ஸோ உடனே ரோஸ்ட் பண்ணி, உடனே பேக் பண்ணி, உடனே உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் நம்ம சுமங்கலா காஃபி ஒர்க்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல், ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஹோல்சேலில் நம்ம யூனிக்னஸ் எப்படி காட்டுறதுன்னு. அதே மாதிரி ரீட்டெயிலில் நம்ம என்ன மாதிரி யூனிக்னஸ் காமிக்கிறோம்னா, நம்ம வந்து ஸ்பெஷல் பீபரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளான்டேஷன் யூஸ் பண்ணுறோம். நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பிளெண்டிங் ரேஷியோ இருக்குது. அதாவது அந்த ரோஸ்டட் காஃபி பீன்ஸில் நமக்குன்னு ஸ்பெஷலான ஒரு ரோஸ்டிங் இருக்குது. ஸோ பல டைப் ஆஃப் காஃபி பீன்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி R&D பண்ணி இதுதான் பெஸ்ட்டாக வரும்ன்ற நமக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ அந்த ரேஷியோவில் பண்ணுறப்போ வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட அந்த ப்ரௌன் பிளெண்ட்ஸ் பிராண்டுக்கான யூனிக்னஸ். மோஸ்ட்டாக அதுலேயுமே வந்து நாங்கள் வந்து ரொம்ப உடனே பேக் பண்ணுறது, ரொம்ப முன்னாடி நாள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணுற மாதிரி இல்லாமல் அப்பப்போக்கி ரோஸ்ட் பண்ணி அப்பப்போக்கி கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட யூனிக்னஸ், ரைட்? நீங்கள் வந்து காஃபி பீன்லேருந்து காஃபி பவுடர் போகிற ப்ராசஸ் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜஸ்லாம் என்ன ப்ரோ? ஸோ அரேபிக்கா அண்ட் ரொபஸ்டா அந்த 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 டைப்பில் அரேபிக்கா, ரொபஸ்டா
எக்ஸல்ஸா ரிப்ரிக்கா இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் இந்தியாவில் ப்ரைமரியாக கிடைக்கிற வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரேபிகாவும் ரொபஸ்டாவும். அரேபிகா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹை எலிவேஷனில் வளர்கிற மாதிரியான க்ராப். ரொபஸ்டா கொஞ்சம் எலிவேஷன் கம்மியில் இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ இந்த அரேபிகா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிளான்டேஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக கர்நாடகாவில் சிக்மங்களூர் ஜோனில் நிறையா பிளான்டேஷன்ஸ் இருக்குது. அது போக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு, கொல்லி ஹில்ஸில் கூட பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன்றிமலை, பண்ணக்காடு இந்த மாதிரி ஜோன்ஸ்லலாம் வந்து அரேபிகா பிளான்டேஷன்ஸ் இருக்குது. சிமிலராக ரொபஸ்டா பார்த்தீங்கன்னா அதே ஜோன்ஸில் கொஞ்சம் லோ எலிவேஷன்ஸில் வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சிறுமலையில் கூட இந்த ரொபஸ்டா காஃபி பீன்ஸ் வந்து க்ரோ ஆகுது. இப்போ நம்ம எந்த காஃபி பீன் யூஸ் பண்ணுறோம்? ஸோ நம்ம வந்து அரேபிக்காவில் வந்து பிளான்டேஷன் ஏ யூஸ் பண்ணுறோம். ரொபஸ்டாலையும் ஏ இந்த கிரேட் தான் யூஸ் பண்ணுறோம். அடிஷ்னலாக வந்து பீபரிஸ் யூஸ் பண்ணுவோம். பிளான்டேஷன் பீபரியாக இருந்தாலும் சரி, ரொபஸ்டா பீபரியாக இருந்தாலும் அடிஷ்னலாக டேஸ்ட் நல்லா கொடுக்கறதுக்காக பீபரிஸும் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அது கொடைக்கானலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவீங்களா? இங்கே வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிக்மங்களூர் ஜோனில் தான் எடுக்கிறோம். கர்நாடகாலேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ செகண்டரியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்தே வந்து சோர்ஸ் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர பீன்ஸை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து நீங்கள் அந்த பவுடராக மாற்றுறீங்க. ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு செரின்னு சொல்லுவாங்க. காஃபி வந்து செரி, அதாவது ரெட் கலரில் டேர்ன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து சன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 2 ப்ராசஸ் போகும். ஸோ பேசிக்கான சொல்லணுன்னா வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹல்லர்னு ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதில் போட்டு எடுக்கிறப்ப வந்து நமக்கு வந்து இந்த சீடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மவுண்டெயின்ஸில் நடக்கிற விஷயம் வந்து அந்த கல்டிவேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு மோஸ்ட்டாக கீழே பிளைன்ஸ் கொண்டு வந்து இந்த க்யூரிங்னு சொல்லுவாங்க, காஃபி க்யூர் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சீட்ஸ். நம்ம கிட்ட வரப்போ ஒரு 3-4 ப்ராசஸ் கழிச்சு தான் நம்மகிட்ட அந்த சீடாகவே வரும். ஆமாம், அந்த சீடை நீங்கள் ஒரு 3-4 ப்ராசஸ் பண்ணி பவுடராக மாற்றுவீங்க. ஆமாம். ஸோ அந்த ப்ராசஸ் எங்களுக்காக நீங்கள் இப்போ காட்ட போகிறீங்க, காட்டுறீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். வாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டு என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காஃபி பீன் ரோஸ்டிங், காஃபி பவுடர் ஆகிறதுக்கான அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த மிஷினோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து ஆல்மோஸ்ட் 15 lakhs வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்சஸில் காஃபி ரோஸ்டிங் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இது இந்தியன் பிராண்ட். இது வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். காஃபி பீன் ரோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோஸ்டிங் பண்ணலாம். நம்ம ஈஸியாக ஷார்ட்டாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா லைட்டு, மீடியம், டார்க், இதுக்கு இடையில வந்து மீடியம் டு டார்க்கும் மோஸ்ட்டாக ப்ரிஃபரபுளாக கஸ்டமர்ஸ் கேட்குற ஒரு விஷயம். லைட் ரோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் போட்டு உடனே டக்குன்னு ஒரு ஃபேஸில் எடுத்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி வெயிட் லாஸ் பவுடருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால வந்து அந்த லைட் ரோஸ்டடான காஃபி பீன்ஸை வந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் வந்து ப்ரிஃபரபிளி நம்ம ஃபில்டர் காஃபி மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ மீடியம் டு டார்க் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எல்லோரும் வந்து ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு ரோஸ்டிங். ஸோ டார்க் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கெஃபே ஷாப்ஸில் எஸ்ப்ரெஸோ, ஸோ கேப்பச்சினோ இது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு எஸ்ப்ரெஸோ ஷார்ட்ஸ்க்கு ப்ரிஃபரபுளாக இருக்கிறது வந்து நம்ம வந்து டார்க் ரோஸ்ட் பண்ணுவோம். இந்த ரோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம்ஸ் வந்து நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா கிராக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வந்து ப்ரிஃபரபுளாக வந்து ஃபஸ்ட் கிராக் முடிஞ்சதும் ஒரு 30 seconds ப்ளஸில் விட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். கிராக் ஆகிடுச்சு, எடுத்துறவா. ஸோ இந்த கிராக் சவுண்டு கேட்குதுல்ல, ஸோ இதான் அந்த கிராக்கிங் சவுண்டு. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட் கிராக்கில் எடுத்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்து கொஞ்சம் டார்க் பண்ணுறவங்க வந்து செகண்ட் கிராக் வரைக்கும் போய் எடுப்பாங்க. ரோஸ்டரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து கேஸில் ரோஸ்டர், அது நம்ம வச்சுருக்கிறது கேஸ் ரோஸ்டர். ஸோ இன்னொரு டைப் வந்து எலக்ட்ரிக் ரோஸ்டர். ஸோ கன்வீனியன்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கேஸ் ரோஸ்டர் தான் வந்து பெஸ்ட்டு. எலக்ட்ரிக் வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கான டைமும் ஜாஸ்தியாகும், எலக்ட்ரிக்கல் அந்த பில்ஸுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ கேஸ் ரோஸ்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ட்ராக் வர்றதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கிற ஒரு 10 secondsக்குமே ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஈச் 10 secondsக்குமே வந்து அந்த ரோஸ்டிங் லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிராக் வருது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 30 secondsனால் அதில் ஒரு டேஸ்ட் வரும். ஸோ 30 seconds இன்னும் ப்ளஸ் ஆகிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கான டேஸ்ட் வரும். ஸோ அந்த ஃபேஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ காஃபி ரோஸ்டிங், அதாவது காஃபியோட டேஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுல மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து ரோஸ்டிங்க்கு தான் இருக்குது. இந்த அடுத்த ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் முடிஞ்சிச்சு ட்ரம்மில். ஸோ இப்போ வந்து கூலிங் ஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது பார்க்க அப்படி இருக்குது, கீழே வந்து ஏர் வந்து மேலே இருக்க ஏரை வந்து கீழே வந்து சக் பண்ணி வெளியில் போயிட்டுருக்கு.
ஸோ இதில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு காஃபி பீன்ஸ் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேஸ் நம்ம கிரைண்டிங்க்கு போயிடலாம். ஸோ ரோஸ்டிங் முடிச்சு பீன்ஸை கூல் டவுன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிரைண்டிங் ஃபேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ்ட் ஆன காஃபி பீன்ஸ் கூல் டவுன் பண்ணி கிரைண்டிங் ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிரைண்டரில் வந்து காஃபி பீன்ஸ் லோட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரைண்டிங் சைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் டேஸ்ட்டுக்கு. ஸோ ப்ரிஃபரபிளி இதுலேயும் ஒரு 3 டைப் ஆஃப் கிரைண்டிங் டைப்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைன், ஸோ ரொம்ப பொடியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப அந்த நைஸ் மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஒரு ரவா ஃபேஸில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சாண்டு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிரைண்டிங் டைப்ஸாக பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா இப்போ ஃபைன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபில்டரோட சைஸ் அண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி ஃபில்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபைனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னொன்று வந்து அந்த கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸாகவும் இருக்கும் ஃபைன். ஏன்னா ஃபைன் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து மேலே ஹாட் வாட்டர் நம்ம போர் பண்ணி இறக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிடும் அந்த டிகாஷன். ஸோ அது வந்து ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் அண்ட் இந்த சாண்ட் பேஸில் இருக்கிறது வந்து மோஸ்ட்டாக வந்து ஹோட்டல்ஸில் பெரிய ஃபில்டர் சைஸ் வச்சுருக்கவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ டீ ஷாப்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது தான் அந்த சால்ட் கோர்ஸு, அப்புறமேட்டுக்கு அந்த ரவா மாதிரி இருக்கிறது, அப்புறம் அந்த சாண்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஹோட்டல்ஸ் அண்ட் டீ ஷாப்ஸ் தான் வந்து கேட்பாங்க அந்த ப்ரிஃபரன்ஸில். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய சைஸாக இருக்கனால வந்து மேலே ஹாட் வாட்டர் போர் பண்ணுறப்போ அது ட்ரிப் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹாட்டாக அந்த ஃப்ளேவர்லாம் வந்து ஸ்லோவாக அதோட இறங்குறதுனால ஸோ பெரிய கோர்ஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ கிரைண்டிங்க்கு அப்புறம் அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். ஸோ பிளெண்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா வந்து காஃபி ஒரு ரேஷியோ அண்ட் சிக்கரி ஒரு ரேஷியோ. ஸோ இதுவுமே வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் தான். சில பேர் வந்து 60-40 யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 80-20 யூஸ் பண்ணுவாங்க, 70-30 பண்ணுவாங்க. ரேர் கேசஸ் வந்து பியூர் காஃபியாகவும் குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கான கஸ்டமர் ஆர்டர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 60-40 வந்தது. ஸோ இப்போ 10 kgs பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 6 kg ஆஃப் காஃபியை லோட் பண்ணிடுவோம் அண்ட் 4 kg ஆஃப் சிக்கரியை லோட் பண்ணி ரெண்டையும் வந்து இந்த மிஷினில் வந்து பிளெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளெண்டிங் வந்து எதுக்காக மெயினாக பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா காஃபி அண்ட் சிக்கரியை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ காஃபி பேசிக்கலி இப்போ நம்ம ஆன்கோயிங் ப்ராசஸில் பார்த்தோம். இந்த சிக்கரின்றது வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ரூட்டு. இந்த ரூட் வந்து குஜராத் அண்ட் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த ஜோனில் வந்து க்ரோ ஆகும். ஸோ சிமிலர் ப்ராசஸ் தான். காஃபி எப்படி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சிக்கரியை ரூட்ஸை வந்து நம்ம வந்து சன்ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து அதை ரோஸ்டிங் கொண்டு வருவாங்க. ரோஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கும் அதையும் வந்து கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து வெண்டார் வந்து விருதுநகரில் இருக்காங்க. ஸோ ஒரு டைஅப் மாதிரி அவங்களும் நம்மளும் காஃபி அண்ட் சிக்கரி வந்து நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். சிக்கரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிட்டர் டேஸ்ட் அண்ட் திக்னஸ் காஃபிக்கு ஆட் பண்ணோம். ஸோ ரா காஃபியாக நம்ம வந்து கொஞ்சம் சிக்கரி வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு திக்னஸ்க்காகவும் அண்ட் பிட்டர்னஸ்க்காகவும் காஃபியோடு ஆட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து வெறும் காஃபி, அதாவது 100% பியூர் காஃபியை வந்து நம்ம வந்து ஃபில்டரை வச்சு இறக்கணும்னா டிகாஷன் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ சிக்கரியோடு வந்து நம்ம வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு திக்னஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு பிட்டர் டேஸ்ட்டும் வந்து காஃபிக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து சிக்கரி வந்து எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா பிரிட்டிஷ் பீரியடில் வந்து காஃபிக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்க டைமில். ஸோ சிக்கரி ரூட்ஸை வந்து ட்ரை பண்ணி காஃபியோட ஒரு அடிட்டிவாக, அதாவது அடல்ட்ரேஷன் மாதிரி பண்ணாங்க. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா வந்து அதோட டேஸ்ட் வந்து அதாவது பியூர் காஃபியோட டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஸோ இந்த சிக்கரி அண்ட் காஃபியே வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து நாளடைவில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து காஃபி, இப்போ வந்து லோட் பண்ணுறது வந்து சிக்கரி. எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காஃபி அண்ட் சிக்கரி ரேஷியோ பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ 60-40 நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து அன்லோட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். ஸோ இதுக்கு பேசிக்காக வந்து நமக்கு வந்து இந்த பேக்கிங் கவர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து நம்ம செப்பரேட்டாக ரெடி பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 80-20 ஃபில்டர் காஃபியோட பேக்கேஜ். இதோட கிராம் சைஸ் பார்த்தீங்கன்னா 200. ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து 60-40 அண்ட் இன்ஸ்டன்ட் காஃபி பேக் பண்ணுறதுக்கான பேக்கிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணுறப்போ எப்படின்னா வந்து நம்ம வந்து சிலிண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க ஈச் கலர்ஸுமே ஒரு சிலிண்டர் மாதிரி நமக்கு பிரிண்டர், அது ஆல்மோஸ்ட் ஒரு பிரிண்டர் மாதிரி. அதில் இந்த சிலிண்டர்ஸ் வழியாக நமக்கு வந்து ஈச் கலர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி தான் இந்த பேசிக்கான ரோலை வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கிங் கம்பெனிலேருந்து நம்ம வந்து இந்த ரோல்ஸை வந்து வாங்கிட்டு நம்ம மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ நமக்கு எப்படின்னா வந்து ஹை ஆர்டர்ஸ் வரும்போது இந்த மிஷினை ரன் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ரிலையபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்ன டீ கடை, காஃபி ஷாப்ஸ்க்கு சும்மா மினிமலாக ஆர்டர் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு 5 பேக்கெட் கொடுங்க, 6 பேக்கெட் கொடுங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த மிஷினை ரன் பண்ணால் வந்து அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த பட்சத்துக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாகவே வெயிட் கிராம்ஸ் மிஷினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வெயிட் மிஷின் வச்சு அதிலே வந்து பேக்கேஜிங் வச்சு வெயிட் லோட் பண்ணி நம்ம வந்து சீலிங் மிஷின் வழியாக சீல் பண்ணிப்போம். ஸோ நான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனியோட பேக்கேஜஸ் எல்லாம் நான் காட்டுறேன். ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இவ்வளோ நேரம் வந்து இந்த காஃபி ப்ராசஸ்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் டீயும் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நம்ம டீ பவுடர் பார்த்தீங்கன்னா அசாம்லேருந்து சோர்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஓகே. ஸோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ரெனவுண்டு பிராண்டோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ ஸோ அதுக்கு சிமிலராகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ டீயும் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கும். அண்ட் காஃபியில் ஏதோ பிளெண்ட் பற்றி அதை பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்னது ப்ரோ? ஸோ காஃபி பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்த இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்டர் காஃபியோட மேனுஃபேக்சரிங் தான். ஓகே. ஸோ அது போக நம்மக்கிட்ட வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபியில் நம்மக்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து 70-30 ஆக்லோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 53-47 ஹோட்டல் பிளெண்ட். ஓகே. ஸோ இது 70-30 ஆக்லோ வந்து நம்ம வந்து ஹோம் யூஸ்க்காக பண்ணுறது. 53-47 ஸ்ப்ரே ட்ரைட் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல், டீ ஷாப்ஸ் இதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. சூப்பர் ப்ரோ. அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம வாங்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ப்ராடக்ட்ஸ் பேசிக்கலாக வெறும் ரீட்டெயிலாக வாங்குறீங்க, நீங்கள் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க அப்படின்னா மீஷோவில் நம்மளோட ஸ்டோர் இருக்குது. ஸோ அதில் வந்து சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ்னு போட்டால் வந்து நம்ம வரும். அது போக ப்ரௌன் பிளெண்ட்ஸ்னு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீஷோவோட லிங்கை எடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக ஆர்டர் பண்ணணும், எங்கள் டீ ஷாப்ஸ்க்கு வேணும், காஃபி ஷாப்ஸ்க்கு வேணும், நான் வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ்னு போட்டாலே வந்து நம்மளோட கான்டாக்ட், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். லோக்கலில் இருந்தால் நம்ம ஷாப்புக்கு வந்து இங்கே பத்லகுண்டு ரோட், பேகம்பூர் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். சூப்பர் ப்ரோ. ப்ரைஸிங் பற்றி சொல்லிடுங்க ஜென்ரலாக எப்படி? ஸோ ப்ரைஸிங் பேசிக்கலாக வந்து காஃபியில் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ப்ரைஸ் டைனாமிக்காக இருக்கும். பீன் என்ன ப்ரைஸ் போடுறாங்களோ அதை பேஸில் வந்து சேஞ்ச் ஆகும். கரண்ட்டில் இப்போ வந்து என்ன ப்ரைஸ் இருக்குன்னா 60-40 பார்த்தீங்கன்னா 520 rupees கொடுக்குறோம் பர் கேஜி. ஆமாம், பெர் கேஜி. 70-30 வந்து 560 கொடுக்குறோம். 80-20 வந்து நம்ம வந்து 600 கொடுக்குறோம். பியூர் காஃபி 660 to 700 ரேஞ்சில் கொடுக்குறோம். ஸோ அது போக நம்மக்கிட்ட பியூர் அரபிக்கா அது 1050 rupees வரும். ஸோ இந்த மாதிரி பியூர் தனியாக சிக்கரியும் வாங்கிக்கலாம். ஸோ அது பெர் கேஜி வந்து 150 rupees வரும். ஸோ இன்ஸ்டன்ட் சிக்கரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணால் என்னன்னாலும் நம்ம உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுப்போம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்காக. ஆமாம், நீங்கள் என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறோம். அண்ட் அவர் சொன்ன மாதிரி கூகுளையும் போயிட்டு சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ்னு போட்டிங்கன்னா அதுலேயே வரும். இன்ஸ்டாலையும் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக நம்மளோட ஸ்பெஷாலிட்டியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நீங்கள் ஒரு சின்ன டீ ஷாப்ஸ் தான் வச்சுருக்கேன், நான் ஒரு சின்ன காஃபி ஷாப் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குற அந்த ஒரு 2 kgக்கு கூட நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன ரோஸ்டிங் லெவல் வேணும், என்ன கிரைண்டிங் சைஸ் வேணும், என்ன பீன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன ஷாப்ஸாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொரியர் பண்ணுவோம். சூப்பர் மேன். ஃபைனலாக இந்த ஒரு சுமங்கலா காஃபி ஒர்க்ஸ் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை நீங்கள் பில்ட் பண்ண உங்களுக்கான காஸ்ட் எவ்வளோ? ஸோ அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கே நிறைய காஸ்ட் ஆச்சு. ஸோ மெஷினரிஸ் அது போக வந்து நம்ம உள்ள வந்து அதர் செட்டப்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அரௌண்ட் ஒரு 15 to 17 L வரைக்கும் ஆயிடுச்சு. 15 to 17 lakhs ஆச்சு இதோட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இந்த ஒரு
காஃபி பீன்ல இருந்து காஃபி பவுடர் தயாரிக்கிறதுக்கான இது ரா ரா மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். சேர்த்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்த ரா மெட்டீரியல்ஸ் சேர்த்து. சூப்பர். அது இப்போ 2 இயர்ஸ் ஆகி லாபகரமா ரன் ஆகிட்டு இருக்கு. லாபகரமா ரன் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். உங்க பிஸ்னஸ் இன்னும் மென்மேலும் வளரணும். ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரௌன் பிளெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும். சுமங்கலா ஒர்க்ஸ் வந்து நிறைய மக்களை ரீச் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். வந்து ஆல் தி பெஸ்ட். யங் ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, வளரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.